தீம் பார்க்ல எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு இடி விழுந்த மாதிரி தங்கராஜ் அங்க வந்து நிக்கிறாரு. ரேவதியோட முகம் வெளுத்து போச்சு. தங்கராஜ் கத்திக்கிட்டே, ரேவதி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்கியா? ரேவதி, அது வந்துங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, அதான் அண்ணன் கூப்பிட்ட உடனே அப்படிங்கிறா. தங்கராஜ் அதுக்கு ரேவதியோட கைய புடிச்சிருக்கிறாரு. அண்ணன் கூப்பிட்டா வந்துடுவியா? உனக்கு தாலி கட்டினவன் நான் இருக்கனா இல்லையா? உன்னை இங்க கூட்டிட்டு வர இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறான். தங்கராஜ் ரேவதிய வலுக்கட்டாயமா புடிச்சு இழுக்கிறான். பாக்யராஜ் குறுக்க வந்து அவர் கைய பிடிக்கிறான். பாக்யராஜ் ரொம்ப அமைதியா, கைய விடுங்க மாமா, இது பொது இடம், இங்க வந்து இப்படி அநாகரிகமா நடந்துக்காதீங்க. தங்கராஜ் அதுக்கு, பாக்யராஜ், நீ எனக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்காத. என் பொண்டாட்டிய எனக்கு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து அவளை பொய் சொல்ல வச்சு குடும்பத்தை சீரழிக்க பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கத்துறான். மலர் உடனே வந்து, அண்ணா நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம். ரேவதி ரொம்ப நாளா எங்கேயும் போகாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக தான் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றான். தங்கராஜ் அதுக்கு, மலர் நீ வாய திறக்காத. புருஷன் ஆடுற ஆட்டத்துக்கு நீயும் உடந்த. ஒரு பொண்ணா எப்படி அடக்கி ஆளணும்னு தெரியாம இவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு இப்ப மத்தவன் குடும்பத்திலயும் நெருப்ப வைக்க பாக்குறான். பாக்யராஜ் அதுக்கு, மாமா இது வரைக்கும் நீங்க பேசினதை நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க என் தங்கையை ரேவதியோட புருஷங்கிற காரணத்துக்காக தான், அதனால உங்க மேல ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இப்ப ரொம்ப எல்லம் மீறுறீங்க. தங்கராஜ் அதுக்கு, எல்லம் மீறினா நான் மீறினா நீ மீறினியா? ஒரு வீட்டு பொண்ண புருஷனுக்கு தெரியாம தீம் பார்க்க கூட்டிட்டு வர்றது தான் உன் பண்பாடா? அவளை தப்பு பண்ண தூண்டுறதுதான் உன் தர்மமா அப்படின்னு கேக்குறான். பாக்யராஜ் அதுக்கு, தப்பு பண்ணல தூண்டல மாமா, அவளை மூச்சு விட வச்சிருக்கோம். இந்த இத்தனை வருஷத்துல அவளை ஒரு நாளாச்சும் நீங்க வெளியே கூட்டிட்டு போயிருப்பீங்களா? அவ ஆசைப்படுறத ஒரு நிமிஷமாச்சும் கேட்டு இருப்பீங்களா? வீட்டுக்குள்ளேயே அவளை பூட்டி வச்சு ஒரு அடிமை மாடி நடத்துறதுக்கு பேர் தான் குடும்பமா அப்படின்னு கேக்குறான். தங்கராஜ் அதுக்கு, ஆமாண்டா, அவ என் பொண்டாட்டி, நான் அப்படி நடத்தினாலும் அவ கேட்டுக்கணும். அது எங்க வீட்டு விஷயம். அதுல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? பாக்யராஜ் அதுக்கு, உரிமை இருக்கு மாமா. அவ என் தங்க, அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் தட்டி கேட்கிற உரிமை எனக்கு பிறப்பிலேயே இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க பண்ற அராஜகத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தது என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான். ஆனா இப்ப புரியுது, உங்களை போல ஆட்களுக்கு அமைதியா இருக்கிறது பலவீனம்னு. தங்கராஜ் சிரிச்சுக்கிட்டு, ஓ இப்ப நீ பெரிய வீரன் ஆகிட்டியா? என்ன பண்ணுவ? என்ன தட்டி கேப்பியா? ரேவதி வர்றியா இல்லையா? உன்னை இழுத்துட்டு போகவா? ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணா வேண்டாம் விடுங்க, நான் வீட்டுக்கே போயிடுறேன், பிரச்சனை வேண்டாங்கிறாங்க. பாக்யராஜ் அதுக்கு, இல்ல ரேவதி, நீ இன்னைக்கு போக மாட்ட. நீ தப்பு பண்ணல. ஒரு தங்க தன் அண்ணன் கூடதான் குடும்பத்து கூடதான் தீம் பார்க்குக்கு வந்தது தப்பில்லையே. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கவோ பயந்தோடவோ அவசியம் இல்ல. தங்கராஜ் உடனே, பாக்யராஜ் இப்ப அவ வரலைன்னா நடக்கிறதே வேற, மரியாதையா விட்டு விலகு அப்படிங்கிறான். பாக்யராஜ் அதுக்கு, தங்கராஜ் கைய இறுக்கி பிடிச்சு, ஏன் சட்டையை பிடிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது மாமா. இது வரைக்கும் பாக்யராஜ் அமைதியானவனா தான் பாத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தான் நீங்க பாக்யராஜோட இன்னொரு முகத்தை பார்க்க போறீங்க. நீங்க பண்றது அதிகாரமும் இல்ல, ஆம்பளத்தனமும் இல்ல. இது வெறும் கோழைத்தனம். ஒரு பொண்ணை உருட்டி மிரட்டி வச்சிருக்கிறதுக்கு பேரு வீரம் இல்ல அப்படின்னு சொல்றான். தங்கராஜ் அதுக்கு, நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறியா? நான் யாரு தெரியுமா? பாக்யராஜ் அதுக்கு, நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். தன்னோட தாழ்வு மனப்பான்மைய மத்தவங்க மேல அதிகாரமா காட்டுற ஒரு மனுஷன். ரேவதி ஒரு மனுஷி, அவளுக்கு உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அதை சிதைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க வச்சிருக்கோம். இந்த சந்தோஷத்தை உங்களால குலைக்க முடியாது. தங்கராஜ் அதுக்கு, ரேவதி இவன் பேச்ச கேட்டுட்டு இங்கேயே நின்னேன்னா அப்புறம் என் வீட்டு பக்கம் வந்துடாத. பாக்யராஜ் அதுக்கு, அவ வரமாட்டா. அவ உன் வீட்டுக்கு வரலைன்னா அவளுக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. ஆனா நீ அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன்னா உன் தேவைகளை கவனிச்சுக்க, உன் அதிகாரத்தை ஏத்துக்க அவளை போல ஒரு பொறுமையான பொண்ணு வேணும். இனிமே ஒரு வார்த்தை அவளை பத்தியோ என் குடும்பம் பத்தியோ தப்பா பேசின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாக்யராஜ் அவ்வளவு கோபமா பேசுறது தங்கராஜுக்கே ஒரு மாதிரி ஆயிடுறான். பாக்யராஜ் சொல்றான், இப்ப இங்கிருந்து போங்க மாமா, வீட்டுக்கு போய் நிதானமா யோசிங்க, மனுஷங்களா மதிங்க, கத்துக்கங்க. இது தீம் பார்க், இங்க சிரிப்பு சத்தம் தான் இருக்கணும், உங்களோட அதிகார கூச்சல் இல்ல. தங்கராஜுக்கு பயங்கர கோபம் வருது. பாக்யராஜ், நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ரேவதி நீ வா, உனக்கு இருக்கு வீட்டுல. பாக்யராஜ் அதுக்கு, அவ இப்ப வரமாட்டா. தீம் பார்க்ல எல்லா விளையாட்டும் விளையாடிட்டு குழந்தைங்களையும் எல்லா சந்தோஷமா இருந்து வச்சுட்டு முழு திருப்தியோட தான் வருவா. அவளை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுறேன். தைரியம் இருந்தா அப்ப வந்து பேசலாம். அப்ப உடனே ரேவதியோட அப்பா வந்து, மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, வேண்டாமே. தங்கராஜ் அதுக்கு, என்னது வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க மகன் பண்ற அநியாயத்துக்கு நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரேவதியோட அம்மா,
மாப்பிள, அவர் உங்க மாமனார், அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ரேவதி இங்க வந்தது ஒரு தப்புன்னா அதுக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம், அவளை விட்டுடுங்க. தங்கராஜ் அதுக்கு மரியாதையா? எனக்கே தெரியாம என் பொண்டாட்டியை இங்க அனுப்பி வச்ச உங்களுக்கு தான் நான் மரியாதை கொடுக்கணுமா? பாருங்க பெரியவரே, மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியல, பொண்ணு அடக்க தெரியல, நீங்க எல்லாம் எனக்கு நாகரீகம் சொல்லி கொடுக்காதீங்க. பொண்ணை பெத்த என்கிட்ட கொடுத்தாச்சு, நீ அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவளை நான் எப்படி நடத்தினாலும் நீங்க வாய் திறக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, மாப்பிள்ள தப்பா பேசாதீங்க, அவ எங்க பொண்ணுங்கிற உரிமை எங்களுக்கு எப்பவும் உண்டு. தங்கராஜ் அதுக்கு, போங்கப்பா, உங்க மகளுக்கு புத்தி சொல்ல துப்பில்ல, இப்ப இங்க வந்து எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு இப்ப இவ துணிஞ்சு போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கா. நீங்கெல்லாம் ஒரு குடும்பமா? உங்க மகனை அடிக்க வைக்க துப்பில்ல, இப்ப என்கிட்ட வந்து சமாதானம் பேசுறீங்களா? போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்றான். தங்கராஜு மாமனார பிடிச்சு தள்ள போறான். பாக்கியராஜ் சீக்கிரமா வந்து தங்கராஜோட கைய புடிச்சுக்கிறாரு. மாமா, இவ்வளவு நேரம் நீங்க என்ன திட்டுனீங்க, என் மனைவி திட்டுனீங்க, நான் என் தங்க வாழ்க்கைக்காக பொறுத்துக்கு போனேன். ஆனா என் அப்பாவும் அம்மாவையும் அவமானப்படுத்த ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தகுதி கிடையாது, கைய விடுங்க. தங்கராஜு வழியில கத்துறான், கைய விடுறா பாக்யராஜு அப்படிங்கிறான். விடமாட்டேன். நீங்க இருக்க அந்தஸ்துக்கு ஒரு பெரியவர்கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா தெரியாது? அவங்க உங்க மாப்பிள்ளைன்னு மதிச்சு பேசுறாங்க, ஆனா நீங்க அவங்கள வேலைக்காரங்களை விட மோசமா நடத்துறீங்க. இதுதான் உங்க குடும்ப கௌரவமா? இதுதான் நீங்க கத்துக்கிட்ட ஒழுக்கமா? அப்படின்னு கேக்குறான். தங்கராஜ் அதுக்கு, பாக்யராஜ் நீ எனக்கு புத்தி சொல்லாத, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இவ இங்க வந்தா, எல்லாரும் பிளான போட்டு தானே என்னை ஏமாத்திருக்கீங்க. பாக்கியராஜ் அதுக்கு, ஆமா, பிளான போட்டுதான் கூட்டிட்டு வந்தோம், இப்ப என்ன அதுக்கு? ஏன்னா ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு மனுஷிய கொஞ்ச நேரம் காப்பாத்தலான்னு நான் இங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க மனுஷனே கிடையாது, ஒரு மனநோயாளி. மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்தா உங்களுக்கு வயிறு எரியுது, அதத்தான் இப்ப இங்க வந்து அசிங்கமா நடந்துக்கிறீங்க. பாக்கியராஜோட அப்பா அதுக்கு, பாக்யராஜ் விடுப்பா, அவர் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. பாக்யராஜ் அதுக்கு, இல்லப்பா, மாப்பிள்ளைங்கிற ஒரு அந்தஸ்து கிடையாது, அது ஒரு உறவு. அந்த உறவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது இவரை நம்ம மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே இவருக்காக யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா நான் கூட ஒத்துக்க மாட்டேன். இதோ பாருங்க மாமா, இத்தோட நிறுத்திக்கோங்க. என் அப்பா அம்மாவையோ ரேவதியோ இங்கிருந்து ஒரு அடி இழுக்கு நினைச்சீங்க, நடக்கிறதே வேற. இப்ப இங்கிருந்து கிளம்புறீங்களா, இல்ல போலீஸ கூப்பிட்டு உங்களுக்கு தள்ளட்டுமா? பொது இடத்துல ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும்ல? தங்கராஜ் பயந்துக்கிறான். பாக்யராஜ் நீ ரொம்ப துள்ளற, உன்னை ஒரு நாளைக்கு முடிக்கிறேன். ரேவதி, நீ இவங்க கூடவே இரு, உன் அண்ணன் உன்னை எத்தனை நாளைக்கு காப்பாத்துறான்னு பாக்குறேன். தங்கராஜ் அங்கிருந்து ஆத்திரத்துல சீக்கிரம் போறான். ரேவதி அழுதுகிட்டே கீழே உட்கார்றா. பாக்யராஜ் அவளை அப்படியே தூக்கி நிறுத்துறான். அழாத ரேவதி, இன்னைக்கு தான் நீ நிஜமா சுதந்திரமா இருக்க. இனிமே உங்க அண்ணன் உனக்காக இருப்பேன், பயத்தை விடுவா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா விளையாட போறோம் அப்படின்னு சொல்றாங்க.